யாரும் ஆண்கள் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டது நான் சொல்றேன். ஒரு பொண்ணா இருந்தா அம்மா வீட்டுல இருந்து இன்னொருத்தனை கட்டிட்டு வந்தா அவ சாக வரைக்கும் அவனை நல்லபடியா பாத்துக்கணும். தன்னோட புருஷனை நல்லபடியா பாத்துக்கணும். நான் இந்த காலத்து பெண்கள் சொல்லிங்க, இப்பத்த ஜெனரேஷன் பொண்ணுங்களை சொல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்கள், கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்கள் தான் நாங்க எல்லாம். அப்பதான் கல்யாணம் பண்ணி நாங்கெல்லாம் வந்தோம். அந்த காலகட்டத்துல வந்த பெண்கள் மட்டும் தாலின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 3 முடிச்சு போட்டுட்டா இந்த மஞ்ச கயிறு கொடுக்கற மரியாதை தன்னோட கணவனுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா? அது எதுக்காக அப்படி சொல்றேன்னா, எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில அதெல்லாம் பொறுத்துட்டு பொறுமையா நிதானமா யோசிச்சு நின்னு முடிவெடுக்கணும் அந்த காலத்து பெண்கள். இந்த காலத்து பெண்கள் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கிறாங்க. இந்த காலத்து பெண்கள் தப்பு சொல்லவே இல்லைங்க. அந்த காலத்து பெண்கள்லாம் அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டுட்டு அம்மா அப்பா சொல்ற மாப்பிளைய 90% அந்த காலத்து பெண்கள் அம்மா அப்பா பேச்சு கேட்டு தாலி கட்டி அம்மா அப்பா சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கோ பிடிக்குதோ பிடிக்கலையோ வாழ்ந்தாங்க. இந்த காலத்து பெண்கள் அப்படிலாம் இல்லைங்க. பிடிக்கலையா நீ வந்துரு, மாப்பிள்ளைக்கா பஞ்சம், இந்த காலத்துல தான் மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, நீ இவன் இல்லைன்னா இன்னொருத்த அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலன்னா அடுத்த செகண்ட் தூக்கி வீசிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போய் இன்னொருத்தனுக்கு சர்வசாதாரணமா கட்டிக்கிறாங்க. பெண்கள் அத்தனையும் நான் மோசம் சொல்லிங்க, நிறைய நல்ல பெண்கள் இருக்குதா செய்யறாங்க. அந்த காலத்து பெண்கள் டைவர்ஸ்னா யோசிப்பாங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு சண்டை போட்டு போறதுனா யோசிப்பாங்க. ஐயோ நம்ம அம்மா அப்பாவுக்கு அவமானமாச்சே, அக்கம் பக்கம் வீட்டார் நம்மள என்ன சொல்லிடுவாங்க, நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லிடுவாங்க நினைச்சு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுத்துட்டு தாங்கிட்டு வாழ்ந்தாங்க அந்த காலத்து 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன பெண்கள். ஆனா இந்த காலத்து பெண்கள் கொஞ்சமா கஷ்டம் மனஸ்தாபம் வந்தா கூட இவங்க கூட இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்களை தூக்கி வீசிட்டு இன்னொரு ஆண்களை போய் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா போயிடுறாங்க. அந்த ஆணோட நிலைமை தான் பாவம். அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெண்கள் எல்லாருமே அம்மா அப்பா பேச்சு கட்டுப்பட்டு குடும்பத்துக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்த பெண்கள். இந்த காலத்து பெண்கள் 110 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்து பெண்கள் பாத்தீங்கன்னா 190% பேர் அம்மா அப்பா பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர். இது உண்மையா இல்லைங்களா? உண்மையா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆண்கள் அத்தனை பேரையும் நான் மோசம் சொல்லுங்க. ஏன்னா இந்த காலத்து ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கிடைக்கலங்க பொண்ணா தாங்குன்னு தாங்கி உள்ளங்கையிலையும் கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த காலத்து 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பெண்களை முடிஞ்ச வரைக்கும் கொடுமை பண்ணாங்க. 110% ஆண்கள் பெண்களை நல்லபடியா வச்சுக்கிட்டாங்க. 90% பேரும் கஷ்டம் தான் பண்ணாங்க, கஷ்டம் தான் படுத்துனாங்க. குடும்ப ரீதியா கஷ்டம், பொருளாதார ரீதியா கஷ்டம், மனசுல தாங்கிக்க முடியாத கஷ்டம், கொடுமை அப்படிலாம் பண்ணி கூட எதுக்காக இந்த சொல்றேன்னா, அது அத்தனையும் தாங்கிட்டு பெண்கள் வாழ்ந்து வந்தாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காலத்து பெண்கள் கடுகளவு கஷ்டம் வந்தா கூட அடுத்த நோட்டி அம்மா வீட்டுக்கு போறதான் பாக்குறாங்க. உண்மையா இல்லைங்களா? நான் சொன்னது உண்மையா இல்லைங்களா? ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். புரிஞ்சு நடந்துக்கிட்டா சூப்பரான வாழ்க்கை.